everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th public exam 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கு டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லீங்களா? சோ இந்த டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ்ல பார்ட் 3 தான் இன்னைக்கு இருக்க வீடியோ. சோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்கடாமா. சோ அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். அது மட்டும் இல்லாம பார்ட் 1 பார்ட் 2ல இருக்கக்கூடிய கண்டினியூட்டி தான் இந்த பார்ட் 3. சோ அதனால அந்த பார்ட் பார்த்து அதுல எந்தெந்த அத்தியாயம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதனால தயவு செஞ்சு பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்ட் 3 வர வேணாம். சோ ரெண்டு பார்ட்டையும் பார்த்து முடிச்சுட்டு இந்த பார்ட் வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. சோ டாப் 60 கோல்டன் 2 மார்க்ஸ் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? சோ எப்படி இருந்துச்சு? அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சோ அது பார்த்து முடிச்சிட்டீங்களாங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாப் 60 கோல்டன் 3 மார்க் क्वेश्चंस எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லலாம். சரியா? சோ இந்த வீடியோ முடியும் போது கம்ப்ளீட்டா பாருங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் கொடுக்கிறேன் பப்ளிக் எக்ஸாம்க்கு. இனிமேட்டு ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு தர போறேன். சோ அதனால ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும். அதே மாதிரி வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியாடாமா? ஓகே. சோ இந்த டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஹெல்ப் வேணாலும் கேளுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சோ 12th ஸ்டாண்டர்ட்க்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றதுக்கு நம்ம 100 லேர்னிங் சார்பா மேக்ஸ் சார்பா நான் ரெடியா இருக்கேன். சோ அதனால நீங்க என்ன டவுட்னாலும் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகேடா. சோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். சோ பார்ட் 3 பார்க்கலாமா? சரி வாங்க. சோ பார்ட் 3ல 11th क्वेश्चन, அதாவது பார்ட் 3ல கோல்டன் டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ்ல 11th क्वेश्चन. பார்ட் 3ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுதான் இல்லையா? ஓகே. சோ டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ்ல 11th क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? ஆல்பா, பீட்டா, காமா மற்றும் டெல்டா ஆகியன 2x⁴ + 5x³ - 7x² + 8 = 0 அப்படிங்கிற பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு இப்படி கொடுத்திருக்கிற ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டோட மூலங்களா எது இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆல்பா, பீட்டா, காமா மற்றும் டெல்டா இந்த நாலும் இந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டோட மூலங்களா இருந்துச்சுன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா மற்றும் ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா ஆகியவற்றினை மூலங்களாகவும் முழு எண்களை கெழுக்களாகவும் கொண்ட ஓர் இருபடி, அதாவது இருபடி சமன்பாடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இருபடி சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ மூலங்கள் கொடுத்திருக்காங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. சோ இது என்னது? வியட்டாவின் சூத்திரம் பயன்படுத்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சோ இந்த வியட்டாவின் சூத்திரம் என்ன சொல்லுது? வியட்டாவின் சூத்திரங்கள் என்ன சொல்லுது? சோ நம்ம ஏற்கனவே அத்தியாயம் 3ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? சோ வியட்டாவின் சூத்திரம் அப்படிங்கிறது என்னங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல இந்த இடத்துக்கு மட்டும் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஃபுல்லா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா? சோ உங்களுக்கு வேணும் நீங்க அந்த வீடியோ பாத்துக்கோங்க. சரியா? சோ இந்த இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் யூஸோ அதை கம்ப்ளீட்டா சொல்லிடுறேன். சரியா? ஓகே. வியட்டாவின் சூத்திரங்களை பயன்படுத்துறோம்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டாவை எப்படி எழுதிக்கலாம்? வியட்டாவின் அதை எழுதிக்கோங்க. வியட்டாவின் சூத்திரங்களை பயன்படுத்த வியட்டாவின் சூத்திரங்களை பயன்படுத்த நமக்கு கிடைப்பன. வியட்டாவின் சூத்திரங்களை பயன்படுத்துற நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா எடுத்துக்க போறோம். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா தானே வேணும். ஓகே. சோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா -b/a. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? -b/a. அடுத்தது ஆல்பா பீட்டா காமா டெல்டானா ஆல்பா பீட்டா காமா டெல்டானா e/a. சரிங்களா? ஓகே. அது என்ன மேம் a b e அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சோ கொடுத்திருக்க சமன்பாடு என்ன? 2x⁴ + 5x³ - 7x² + 8 = 0. நமக்கு பொது சமன்பாடு ஒண்ணு இருக்கு. பொது பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. அந்த பொது பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு எப்படி இருக்கும்னா ax⁴ + bx³ + cx² + dx + e = 0. இப்ப இது ரெண்டையும் வச்சு சேர்த்தி பாருங்களேன். இந்த ரெண்டு சமன்பாட்டையும் சேர்த்தி பாத்தீங்கன்னா a வந்து உங்களுக்கு 2 தெரியும், b வந்து 5 தெரியும், c வந்து -7 தெரியும், d இல்ல e வந்து 8 தெரியும் இல்லையா? சோ இது நம்ம என்ன சொல்லிடலாம்? a வந்து 2, a க்கு நேரா 2 இருக்குல்ல, அதனால a2,
க்கு நேரா 5 இருக்கா, சோ b5. c க்கு நேரா -7 இருக்கா, சோ c -7. d க்கு நேரா எதுமே இல்ல, சோ 0. e க்கு நேரா 8 இருக்கா, அதனால e8. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அவ்வளவுதான். சோ இதெல்லாம் தான் பயன்படுத்த போறோம் இந்த இடத்துல. சரியா? இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா என்ன வரும் நீங்க சொல்லிடலாமே. சோ எனவே alpha plus beta plus gamma plus delta equal to minus b by a. இங்க b என்ன 5. அப்ப minus 5 by a. ஏனா 2. So minus 5 by 2. அடுத்தது alpha beta gamma delta அப்படிங்கிறது என்ன e by a இல்லையா? So eங்கிறது என்ன 8. 8 by 2. 2 1 time 2 4s are 8. So 4. இல்லையா? ஓகே, சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க, இது ரெண்டையும் பயன்படுத்தி ஓர் இருபடி சமன்பாட்டை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா? இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும்? இருபடி சமன்பாட்டின் வடிவம், இருபடி சமன்பாட்டு வடிவம். இருபடி சமன்பாட்டு வடிவம் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்னதுங்க, மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ், மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் equal to 0 இல்லையா? சோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் equal to 0. இதுதான் இருபடி சமன்பாட்டு வடிவம் இல்லையா? ஓகே, சோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல்னா என்னங்க? சோ இந்த ரெண்டு, அதாவது மூலங்களின் கூடுதல்னா இந்த ரெண்டு, இது ரெண்டும் தான் மூலங்கள், இது ரெண்டும் தான் மூலங்கள், இது ரெண்டையும் கூட்டுறதுதான். சரிங்களா? சோ அப்ப இது ரெண்டையும் கூட்டுறதுன்னா எப்படி இருக்கணும்? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா, இது ஒரு மூலம், பிளஸ் இன்னொரு மூலம் என்ன? ஆல்பா பீட்டா காமா டெல்டா. சோ ஆல்பா பீட்டா காமா டெல்டா. சோ இது ரெண்டோட கூடுதலோட எக்ஸ் பிளஸ் இது ரெண்டோட பெருக்கல். சோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா இன்டு ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? ஓகே, சோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், சோ இது என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டானா மைனஸ் 5 by 2 இல்லையா? சோ மைனஸ் 5 by 2 பிளஸ் இன்னொன்னு என்ன? சோ இன்னொரு பாத்தீங்கன்னா 4 இல்லையா? சோ பிளஸ் 4 பிளஸ் அடுத்தது ரெண்டையும் பெருக்கணும். சோ ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் 5 by 2 into 4. சோ மைனஸ் 5 by 2 into 4 equal to 0 இல்லையா? ஓகே, சோ 2 1 time 2 2s are 4. இங்க x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 by 2 பிளஸ் 4 இருக்கு இன்டு எக்ஸ் வரணும்ல, வெளியே எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த எக்ஸ் நம்ம இங்க போட்டாச்சு. ஓகேவா? இன்டு எக்ஸ் பிளஸ் மைனஸ் 5 into 2 minus 10. So minus 10 equal to 0 இல்லையா? ஓகே, சோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த 2 சைடுல பெருக்கினீங்கன்னா மைனஸ் 5 பிளஸ் 2 4s are 8 by 2 into x minus 10 equal to 0 இல்லைங்களா? ஓகே, சோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 8ல 5 போச்சுன்னா 3. சோ 3 by 2 into x minus 10 equal to 0 இல்லைங்களா? ஓகே, சோ இந்த 2 சைடுல பெருக்கணும்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் இந்த 2 இந்த சைடுலயும் போகும் இல்லையா? சோ மைனஸ் 20 equal to 0. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அப்ப 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 20 equal to 0 தான் இருபடி சமன்பாடு. அவங்க கேட்ட இருபடி சமன்பாடு. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா இதுல? ஓகே, சோ இந்த क्वेश्चनல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதே மாதிரி மாடல் क्वेश्चन நிறைய இருக்கு பயிற்சி 3.1ல, எடுத்துக்காட்டுலயும் இருக்கு. சோ அதனால இந்த क्वेश्चन நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து இதோட மாடல் क्वेश्चंस நீங்க வொர்க் அவுட் பண்ணனும். வொர்க் அவுட் பண்ணிட்டீங்கல்ல? ஓகேடாமா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? வாங்க. சோ டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ்ல 12th 3 மார்க் என்ன? x power 4 minus 14x square plus 45 equal to 0 எனும் சமன்பாட்டை தீர்க்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா பாத்துக்கோங்க சரியா? சோ இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கொடுத்து இத தீர்க்கன்னு சொல்லிடுவாங்க. மேம் தீர்க்கன்னு கொடுத்தா என்ன மேம் பண்றது அப்படின்னா, எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா? சோ எக்ஸுக்கு எதெல்லாம் மதிப்பா வரும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே, சோ
இங்க என்ன கொடுத்திருக்காங்க x power 4 minus 14x square plus 45 equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? x power 4 இருக்கு, அடுத்தது x square இருக்கு இல்லையா? இப்போ நம்ம x square y ன்னு எடுத்துக்கலாம், x square y ன்னு எடுத்துக்கலாம். அப்போ x square வர இடத்துல எல்லாம் y போடணும், அப்ப x power 4 வர இடத்துல y square போடணுமா? கரெக்ட்டுங்களா? சோ x square இருக்கிற இடத்துல எல்லாம் y, அப்ப x power 4 வந்துச்சுன்னா y square போடணும். So y square minus 14y plus 45 equal to 0. கரெக்ட்டுங்களா? ஓகே, சோ இப்போ பெருக்குனா இப்போ ஃபேக்டரைசேஷன் மாதிரியே வந்துருச்சா? ஓகே, சோ இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். சோ பெருக்குனா 45 கூட்டினா minus 14, பெருக்குனா 45 கூட்டினா minus 14 இல்லையா? சோ எப்படி வரும்? 9 5s are 45 கூட்டினா 14 வரும், பெருக்குனா பிளஸ் 45 வரணும், ரெண்டு பக்கமும் மைனஸ் போட்டுக்கோங்க, பெருக்கும் போது பிளஸ் 45 வந்துரும், கூட்டினீங்கன்னா minus 14 வந்துரும் இல்லையா? ஓகே, சோ இது எப்படி எழுதிக்கலாம்? y minus 9 ஒன்னு, y minus 5 equal to 0 ஒன்னு இல்லையா? ஓகே, சோ ஒவ்வொன்றையும் 0 க்கு சமப்படுத்துறோம், y minus 9 யும் 0 க்கு சமப்படுத்துறோம், y minus 5 யும் 0 க்கு சமப்படுத்தணும். சரி வாங்க, சோ y minus 9 equal to 0 ஒன்னு, அடுத்தது y minus 5 equal to 0 ஒன்னு, y minus 5 equal to 0 ஒன்னு. சரிங்களா? ஓகே, சோ minus 9 வெளியே வந்துட்டா plus 9, minus 5 வெளியே வந்துட்டா plus 5. ஓகேவா? சோ இப்போ y க்கெல்லாம் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, சோ இப்போ y என்னன்னு வச்சிருந்தோம்? x square னு வச்சிருந்தோம். y என்னன்னு வச்சிருந்தோம்? x square. சோ இப்போ y க்கு பதிலா x square போட போறோம். சோ இப்போ x square equal to 9 வரும், அப்புறம் x square equal to 5 வரும் இல்லீங்களா? ஓகே, சோ x equal to root 9 அப்போ x equal to plus or minus 3 இங்க பாருங்க x equal to root 5 so x equal to plus or minus root 5 so x equal to root 5 x equal to minus root 5 இல்லீங்களா? ஓகே, சோ x க்கு என்னெல்லாம் மதிப்புகள் கிடைச்சிருக்கு? x க்கு பாத்தீங்கன்னா plus 3 minus 3 plus root 5 minus root 5 இந்த மாதிரி நிறைய மதிப்புகள் கிடைச்சிருக்கு. சோ அதை தீர்க்கும் போது நம்ம x க்கு மதிப்புகள் எல்லாம் 4 மதிப்புகள் கிடைச்சிருக்கு. இது மூலங்களாகவும் இருக்கலாம், 3 minus 3 root 5 minus root 5. சரிங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி போலாமா? வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டாப் 60 கோல்டன் 3 மார்க்ஸ்ல 13th 3 மார்க் என்ன சொல்லிருக்காங்க? 4 power x minus 3 into 2 power x plus 2 plus 2 power 5 equal to 0 எனும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் அனைத்து மெய்யெண்களையும் காண்க. சோ இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யக்கூடிய எல்லா மெய்யெண்களையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 4 power x minus 3 into 2 power x plus 2 plus 2 power 5 equal to 0 இல்லையா? ஓகே, சோ இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யும் எல்லா மெய்யெண்களையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, இந்த 4 ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் னு எழுதிக்கலாங்களா? ஓகே, சோ 2 ஸ்கொயர் பவர் x அப்படியே வச்சாச்சு. அடுத்தது minus 3 into இந்த 2 power x plus 2 எப்படி எழுதிக்கலாம்? 2 power x into 2 power 2 னு எழுதிக்கலாம் இல்லையா? ஓகே, சோ ஏனா இந்த 2 இதுக்கு போகும் இதுக்கு போகும், ரைட்? சோ அதனால 2 power x into 2 power 2 னு எழுதிக்கலாம். இந்த 2 ரெண்டுக்கும் பிரிச்சுக்க போறோம். சோ 2 power x into 2 power 2. சரிங்களா? ஓகே, plus 2 power 5 equal to 0 இல்லையா? ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த x உள்ள கொண்டுட்டு இந்த 2 வெளியே கொண்டு போயிட போறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க, அந்த x உள்ள கொண்டுட்டு அந்த 2 வெளியே கொண்டு போயிடுறோம். சரியா? அப்ப 2 power x the whole square minus 2 square என்னங்க? 4. அப்ப 4 into 3 12. So 12 into 2 power x plus 2 power 5 32 இல்லீங்களா? 2 into 2 into 2 into 2 into 2. So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 2 32 இல்லையா? So 2 power 5 வந்து 32 equal to 0. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ y equal to 2 power x. 2 power x க்கு பதிலா y ன்னு போட போறோம். சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? 2 power x equal to y என்க. சோ எந்த இடத்துல எல்லாம் 2 power x வருதோ அந்த இடத்துல எல்லாம் y போட்டுக்கலாம். அப்ப இங்க என்ன ஆகும்? இது y ஆயிருமா? வெளிய ஸ்கொயர் இருக்குது, அப்படியே தான் இருக்கும். சோ அப்போ y ஸ்கொயர் minus 12y plus 32 equal to 0. இப்ப பாருங்க ஃபேக்டரைசேஷன் மாதிரி வந்துருச்சா? ஓகே, சோ இப்ப பெருக்குனா 32 கூட்டினா minus 12 எப்ப வரும்?
8 4s are 32. So 8 4s are 32. ரெண்டையும் ரெண்டு பக்கம் மைனஸ் போட்டுக்கோங்க. பெருக்கும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ 8 4s are 32 வந்துரும். கூட்டும் போது -8 -4 -12 வந்துரும் இல்லையா? ஓகே, சோ இத எப்படி எழுதிக்கலாம்? y - 8 into y - 4 equal to 0 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? சோ ரெண்டையும் தனித்தனியா 0 க்கு சமப்படுத்திடலாமா? வாங்க. சோ y - 8 equal to 0 1, y - 4 equal to 0 1 இல்லையா? ஓகே, சோ y equal to -8 வெளியே போச்சுனா +8 இல்லீங்களா? சோ +8. அடுத்தது -4 வெளியே போச்சுனா +4. சோ y equal to 4. இப்போ நம்ம y என்னன்னு வச்சிருந்தோம்? 2 power x. அப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து போட போறோம். சோ 2 power x equal to 8 1, 2 power x equal to 4 1 இல்லையா? ஓகே, சோ 2 power x equal to 8 எப்படி எழுதிக்கலாங்க? 2 cube ன்னு எழுதிக்கலாமா 8? ஓகே, சோ 2 cube ன்னு எழுதிக்க போறோம். சரியா? ஓகே, சோ கீழே பாருங்களேன், ரெண்டு ஹோல் நம்பர்ஸும் சேமா இருக்கா? அப்ப பவர் ரெண்டையும் சமப்படுத்திக்கலாமா? ரெண்டு ஹோல் நம்பர்ஸும் சேமா இருந்தா படிகள் ரெண்டு படி, அதாவது அதுக்கு மேல இருக்கக்கூடிய படிகள் இரண்டையும் சமப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்ப இது ரெண்டையும் சமப்படுத்திக்கலாம். அப்ப என்ன இருக்கும்? x equal to 3 ன்னு கிடைக்கும். அடுத்தது இங்க அதே மாதிரி 2 power x equal to 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். சோ 2 ஸ்கொயர். இங்கேயும் பாருங்களேன், ரெண்டு ஹோல் நம்பரும் சேமா இருக்கா? மேல இருக்கக்கூடிய இரு படியையும் சமப்படுத்திக்கலாம். சோ x equal to 2 ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அப்ப x equal to 3, x equal to 2 ன்னு ரெண்டு பதில் கிடைச்சிருக்கு இல்லையா? ஓகே, சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அனைத்து மெய்யெண்களையும் காண்க. அப்ப x க்கு 3, x க்கு 3, 2 தான் மெய்யெண்கள். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, சோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. நல்லா பாத்துக்கோங்க சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 3 மார்க் क्वेश्चन சரியா? அதனால நல்லா தெளிவா பாத்துங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம். ஓகேவா? ஓகேடாமா. சோ அடுத்தது போலாமா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 14th golden 3 mark question தான். சோ 14th golden 3 mark questionல என்ன சொல்லிருக்காங்க? x power 9 minus 5 x power 8 minus 14 x power 7 equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? சோ சொல்லிட்டு என்னும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மிகையெண் மற்றும் குறையெண் மூலங்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க. சோ இந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டோட மிகையெண் மற்றும் குறையெண் மூலங்களோட எண்ணிக்கையை தீர்மானிக்க சொல்லிருக்காங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்கு பெயர் வைக்கணும். சோ எப்படி வச்சுக்கலாம்? p of x ன்னு வச்சுக்கலாமா? சரி வாங்க. சோ p of x ன்னு இந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்கு p of x ன்னு பெயர் வச்சாச்சு. சோ p of x equal to x power 9 minus 5 x power 8 minus 14 x power 7. சரிங்களா? ஓகே, சோ இதுல எவ்வளவு நல்லா கவனிங்க, எவ்வளவு குறியீடு மாற்றம் ஏற்படுதுன்னு பார்க்கணும். சரியா? ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ பிளஸ்ல இருந்து இங்க பிளஸ் இருக்கு. சோ பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு மாறி இருக்கு, ஒரு குறியீடு மாற்றம். அடுத்தது மைனஸ்ல இருந்து மைனஸ்க்கு தான் போயிருக்கு, குறியீடு மாற்றம் கிடையாது. அடுத்தது -2, அடுத்தது எதுவும் இல்ல. சோ அப்போ ஒரே ஒரு குறியீடு மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. சோ குறியீடு மாற்றம் இந்த இடத்துல குறியீடு மாற்றம் 1 இல்லையா? 1 இல்லையா? ஓகே, சோ ஒரு 1. அடுத்தது p of -x போட்டு பார்க்கணும். சோ -x போட்டோம்னா x க்கு x எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் -x போடணும். சரிங்களா? ஓகே, சோ இந்த இடத்துல x power 9 இருக்கு. சோ -x power 9 ன்னு போட்டுக்கணும். x எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் -x போட்டுக்கணும். அடுத்தது -5 into x க்கு பதிலா -x the whole power 8. அடுத்தது -14 into -x the whole power 7. சோ இந்த மாதிரி ஒற்றை எண்கள்ல இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதிக்கலாங்க? ஒற்றை எண்கள்ல இருந்துச்சுன்னா மைனஸ் அப்படியே தான் வரும். சோ -x power 9. இந்த மாதிரி இரட்டை எண்கள்ல இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் ஆயிடும். சோ இது +x ஆயிடும், -5x. இங்க இருக்க மைனஸ் தான் நான் போட்டிருக்கேன். சரியா? ஓகே, சோ இங்க ஒற்றை எண், அப்ப அந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். சோ மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ +14x power 7. இப்ப மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சோ இங்க மைனஸ்ல இருந்து மைனஸ் மாற்றம் கிடையாது, -2 பிளஸ் மாற்றம் இருக்கு இல்லையா? ஒரே மாற்றம் தான். p of -x போட்டாலும் ஒரே மாற்றம் தான் இல்லையா? சோ இங்க வந்து p of +x ல வந்து குறியீடு மாற்றம் 1. சோ இப்போ ஒரு மிகையெண் மூலம், ஒரு மிகையெண் மூலம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குறியீடு மாற்றம் என்ன? 1 தான். சோ குறியீடு
குறியீடு மாற்றம் இந்த இடத்துலயும் ஒண்ணுதான். இப்ப இதுன்னு என்ன சொல்லிடலாம், ஒரு குறையெண். ஏன் குறையெண்ணு சொல்றோம், இத மைனஸ்ல போட்டங்காட்டி வந்தங்காட்டி. சோ ஒரு குறையெண் தீர்வு, ஒரு குறையெண் மூலம். சோ மொத்தம், எனவே ஒரு மிகையெண் மற்றும் குறையெண் தீர்வுகள் பெறப்பட்டுள்ளது. எனவே ஒரு மிகையெண் மற்றும் ஒரு குறையெண் தீர்வு பெறப்பட்டுள்ளது. புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன, 15th golden question. ஆமாங்க, சோ டாப் 60 golden 3 marksல 15th golden 3 mark என்ன சொல்லிருக்காங்க, ax cube plus bx square plus cx plus g equal to 0 அப்படிங்கிற சமன்பாட்டு மூலங்கள் பெருக்குத்தொடர் முறையில் இருப்பதற்கான நிபந்தனையை காண்க. சோ பெருக்குத்தொடர் முறையில இருப்பதற்கான நிபந்தனையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த சமன்பாட்டோட மூலங்களை வச்சு. சரியா? ஓகே, ஏபிசிடி அப்படிங்கிறது எதுவுமே நாட் ஈக்குவல் டு 0, 0 ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, சோ இந்த இடத்துலயும் நம்ம கண்ணை மூடிட்டு வியட்டாவின் சூத்திரத்தை தான் பயன்படுத்த போறோம். சரிங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க, ax cube plus bx square plus cx plus d. இதுவே ஒரு பொது சமன்பாடு தான் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல a ஏவா தான் இருக்கும், b b-ஆ தான் இருக்கும், c c-ஆ தான் இருக்கும், d d-ஆ தான் இருக்கும். பொது சமன்பாட்டுல எல்லாமே அததான் இருக்கும் இல்லையா? ஓகே, சோ வியட்டாவின் சூத்திரங்களை பயன்படுத்த கிடைப்பது, வியட்டாவின் சூத்திரங்களை பயன்படுத்த கிடைப்பது. சோ எப்படி, ஃபர்ஸ்ட் சமேஷன் 1, அதாவது வியட்டாவின் சூத்திரம் 1 அப்படின்னு அர்த்தம். வியட்டாவின் சூத்திரம் 1ல என்ன சொல்லுது, இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. அப்ப 3னா ஆல்பா. இது எப்படி எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் இதனுடைய மூலங்கள் எடுத்துக்கணும் இல்லையா? சோ இந்த சமன்பாட்டு மூலங்கள், இச்சமன்பாட்டு மூலங்களை எப்படி எடுத்துக்கணும், பெருக்குத்தொடர் வரிசையில இருக்கு. அப்ப பெருக்குத்தொடர் முறையில தான் மூலங்களும் எடுக்கணும் இல்லையா? சோ இச்சமன்பாட்டு மூலங்கள் ஆல்பா பை லாம்டா, ஆல்பா ஆல்பா லாம்டா. சரிங்களா? a by r, a ar 10th படிச்சிருப்போம் இல்லையா? ஜியோமெட்ரிக் சீரிஸ் படிச்சிருக்கீங்களா? ஓகே, சோ தொடர்முறை அப்படின்னு பெருக்குத்தொடர் முறையில படிச்சிருப்போம். எப்படி இருக்கும் அதனுடைய மூலங்கள், a by r, a ar 10th 10ஆம் வகுப்புல படிச்சிருப்போம். இப்ப அப்படியே 12th வந்துட்டு மூலங்களா எடுக்கிறங்காட்டி ஆல்பா லாம்டா எடுத்துக்க போறோம். சோ ஆல்பா பை லாம்டா, ஆல்பா ஆல்பா லாம்டா. சரிங்களா? சமன்பாட்டு மூலங்கள் என்க. சரியா? ஓகே, சோ இப்போ இந்த மூலங்களை வச்சு ஃபர்ஸ்ட் வியட்டாவின் சூத்திரங்கள் 3 இருக்கு. 3 இருந்துச்சுன்னா 3 தான் எடுக்கணும். இந்த 3 தான் எடுத்துக்கணும். இந்த 3 ஃபர்ஸ்ட் நார்மலா கூட்டுறது தான் ஃபர்ஸ்ட் வியட்டாவின் சூத்திரம். ஆல்பா பை லாம்டா பிளஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா லாம்டா. இது வந்து வியட்டாவின் சூத்திரம் 1. வியட்டாவின் சூத்திரம் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல்பா பை லாம்டா இன்டு ஆல்பா. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்கிக்கணும், பிளஸ் அடுத்து இது ரெண்டையும் பெருக்கிக்கணும், செகண்டையும் தேர்டையும் பெருக்கிக்கணும். சோ ஆல்பா இன்டு ஆல்பா லாம்டா. அடுத்து தேர்டையும் ஃபர்ஸ்டையும் பெருக்கிக்கணும். சோ பிளஸ் ஆல்பா லாம்டா இன்டு ஆல்பா பை லாம்டா. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இதுக்கு என்ன அப்படின்னா மைனஸ் பி பை ஏ. இதுக்கு என்ன, மைனஸ் பி பை ஏ. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா சி பை ஏ. சரிங்களா? ஓகே, சோ அடுத்தது சமேஷன் 3 வந்து என்னன்னா 3ஐயும் பெருக்கணும் ஒட்டுக்கா. சோ ஆல்பா பை லாம்டா இன்டு ஆல்பா லாம்டா. இதுக்கு வந்து மைனஸ் டி பை ஏ. சரிங்களா? ஓகே, சோ இதெல்லாம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஆல்பாவை பொதுவா எடுத்துக்கலாமா? வேணா ஆல்பாவை பொதுவா எடுத்துக்கலாம். இத 1ன்னு வச்சுக்கோங்க, இத 2ன்னு வச்சுக்கோங்க, இத 3ன்னு வச்சுக்கோங்க. 3ன்னு இத வைக்க வேணாம், லாம்டா லாம்டா போயிடும். அப்ப ஆல்பா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏன்னு இருக்கும். இத 3ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, சோ இப்போ 1ஐயும் 2ஐயும் வகுக்க போறோம். என்ன மேம் சொல்றீங்க, 1ஐயும் 2ஐயும் வகுக்க போறோமா?
ஆமாங்க. சோ 2 1ஆல வகுத்துக்கலாம். சோ 2 1ஆல வகுத்துக்க போறோம். என்ன கிடைக்கும்? சோ இரண்டாவது என்னது? ஆல்பா பை லாம்டா இன்டு ஆல்பா பிளஸ் ஆல்பா இன்டு ஆல்பா லாம்டா பிளஸ் alpha lambda into alpha by lambda. Alpha lambda into alpha by lambda equal to C by A. இத வகுக்க போறோம். So இத வகுத்தோம் அப்படின்னா alpha by lambda plus alpha plus alpha lambda எதால வகுக்கணும்? minus B by A ஆல. ஓகேவா? ஓகே. So இதுல பாருங்களேன், lambda lambda போயிடும். சோ இதுல பாத்தீங்கன்னா மேல ஆல்பா ஸ்கொயரை பொதுவா எடுக்க போறோம். எப்படின்னு பாருங்களேன், இது ரெண்டையும் பெருக்கினா ஆல்பா ஸ்கொயரா? சோ ஆல்பா ஸ்கொயர் பை லாம்டா பிளஸ் ஆல்பா இன்டு ஆல்பா, ஆல்பா ஸ்கொயர் லாம்டா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் பை, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா பை லாம்டா பிளஸ் ஆல்பா லாம்டா ஈக்குவல் டு ஏ போயிடும். சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சி பை மைனஸ் பின்னு கிடைக்கும் இல்லையா? ஓகே. இப்போ மேல ஆல்பா ஸ்கொயர் எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப ஆல்பா ஸ்கொயரை பொதுவா எடுத்துக்கலாமா? ஆல்பா ஸ்கொயரை பொதுவா எடுத்துக்க போறோம். சோ ஆல்பா ஸ்கொயரை பொதுவா எடுத்துட்டா என்ன இருக்கும் உங்களுக்கு? இங்க வந்து 1 பை லாம்டா இருக்கும். சோ 1 பை லாம்டா போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லாம்டா மட்டும் இருக்கும். சோ லாம்டாவை மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 இருக்கும். சோ 1 மட்டும் போட்டுக்கலாம். டிவைடட் பை, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆல்பாவை காமன் எடுத்துக்கோங்க. சோ ஆல்பா இது எல்லாத்துலயுமே இருக்கு தானே? சோ ஆல்பாவை பொதுவா எடுத்துக்கலாம். சோ ஆல்பாவை பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 1 பை லாம்டா பிளஸ் 1 பிளஸ் லாம்டான்னு இருக்குமா? ஓகே. சோ a பிளஸ் b பிளஸ், இங்க பாருங்க இந்த தொடர்புறையில பாத்தீங்கன்னா 1 பை லாம்டா பிளஸ் 1 பிளஸ் லாம்டானாலும் 1 பை லாம்டா பிளஸ் 1 பிளஸ் லாம்டானாலும் 1 பை லாம்டா பிளஸ் லாம்டா பிளஸ் 1னாலும் எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? ஓகே. சோ which is equal to, உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு? c by minus b. So c by minus b. இப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கங்காட்டி அடிஞ்சு போயிடும். ஒரு ஆல்பாவும் இங்க இருக்கிறது ஒண்ணு கம்மியாயிடும். சோ அப்ப ஆல்பா ஈக்குவல் டு c by minus b ன்னு இருக்கு. இத 4ன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இந்த ஆல்பா இந்த 4 கொண்டு போய் 3ல பிரதியிட போறோம். சோ 3ல பிரதியிட போறோம். 3 இங்க இருக்கு. சோ 4ஐ 3ல் பிரதியிட கிடைப்பது. சோ 4ஐ 3ல் பிரதியிட கிடைப்பது. சோ 4 3ல பிரதியிட்டோம்னா என்னங்க கிடைக்கும்? 3ல பிரதியிட்டோம்னா ஆல்பா கியூப்னு இருக்கு. சோ இங்க ஆல்பாக்கு என்ன இருக்கு? c by minus b. So c by minus b the whole cube alpha cube equal to, இங்க என்ன இருக்கு? minus d by a. So minus d by a இங்க நீங்க போட்டுக்கணும். ஓகேவா? சோ இது கியூப் பண்ணோம்னா c cube by minus b cube. ஏன்னா மைனஸ் கியூப் பண்ணோம்னா மைனஸ் தான் இல்லையா? சோ மைனஸ் எப்பவுமே ஒற்றைப்படையில எடுத்தோம்னா மைனஸ் அப்படியே தான் இருக்கும். சோ ஈக்குவல் டு minus d by a இல்லையா? சோ இந்த மைனஸ் இப்போ இது கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? ac cube equal to minus d into minus b cube இல்லையா? சோ மைனஸ் மைனஸ் போயிடும். சோ ac cube equal to b cube d இல்லையா? என்ன கிடைச்சிருக்கு? ac cube equal to b cube d. சோ இதுதான் பதில். புரிஞ்சுதுங்களா? சோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? தொடர்முறையில் இருப்பதற்கான நிபந்தனை. சோ தொடர்முறையில் இருப்பதற்கான நிபந்தனை என்னங்க? a c cube equal to b cube d. சரிங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? சோ பார்ட் 3 உங்களுக்கு எல்லா சமமும் புரிஞ்சுதா? சோ பார்ட் 3ல எந்த அத்தியாயம் இருந்துச்சு? அத்தியாயம் 3 இருந்துச்சு இல்லையா? சோ அத்தியாயம் 3ல இந்த டாப் 63 மார்க்ஸ்ல அத்தியாயம் 3ல இருந்த 5 3 மார்க்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி. சோ guys are ready for part 4. part 4 க்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சோ part 3 எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணனும். part 4 க்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே ராமா. சோ ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. நல்லா படிங்க, நிறைய படிக்கணும் at the same time. சரியா? நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லிருந்தேன் இல்லையா? சோ என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றது என்னவா இருக்கும்? 5 மார்க்ஸ் இல்லையா? நம்ம எடுத்தோனே 5 மார்க்ஸ் போவோம், இல்லனா 1 மார்க் படிப்போம். இப்படிதான் நம்மளோட ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த 5 மார்க்ல நீங்க ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 12.12 தான். சரிங்களா? சோ இன்னைக்கு நீங்க இந்த 3 மார்க்ஸ் கூட 12.1 மட்டும் முடிங்க, 2 கூட வேணாம். ஓகேவா? 12.1ல அந்த m சமன mன்னு ஒரு क्वेश्चन இருக்கும். m cross அதெல்லாம் இருக்கும். m ஸ்டார்
அந்த கேள்வியை நல்லா பாத்துக்கோங்க. A ஸ்டார் Bன்னு ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்வியை நல்லா பாத்துக்கோங்க. சரியா? சோ இதெல்லாம் பார்த்துட்டு 12.1 நீங்க இன்னைக்கு கையோட இந்த பார்ட் 3 கூடயே முடிச்சிடணும். ஓகேவா? சோ அப்பதான் அடுத்த பார்ட்ல உங்களுக்கு அடுத்த ட்ரிக் சொல்லுவேன். ஓகேவா? ஓகேடாமா. சோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணும். இப்படியே நம்ம கூட சேர்ந்து 5 மார்க்ஸையும் இது கூட ஒன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், இனி பார்த்துட்டு வரும்போது நல்லாவே தருவாயிருவோம் இல்லையா? சோ சூப்பரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், கண்டிப்பா ஸ்கோர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சோ நாம தான் ஸ்கோர் பண்ணணும். ஓகே ஓகேடா. சோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க.